ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி மோகன் சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா, நம்ம பூஜை ரூம் முன்னாடி விலாகில் பார்த்துருந்தா தெரியும். கீழே இடமே இல்லாத மாதிரி இருக்கும். ஃபோட்டோவுக்கும் விளக்குக்கும் மட்டும்தான் இடம் இருக்கும். மற்றபடி எதுவும் இலை போட்டு எதுவுமே ஒரு சின்ன சிலை, சாமி சிலை கூட வைக்க முடியாத அளவுக்கு தான் இடம் இருக்கும். எனக்கு ஆனால் ஆசை, பிள்ளையார் சிலை, முருகர் சிலை, அந்த மாதிரிலாம் சிலை வச்சு வழிபடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இடமே இருக்காது. ஃபோட்டோ மட்டும்தான் வைக்க முடியும். திரும்ப சிலையெல்லாம் வச்சேன்னா அந்த ஃபோட்டோவில் உள்ள சாமியெல்லாம் மறைஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் சிலையே வாங்கி வைக்காமையே இருக்கிறேன் ரொம்ப நாளாக. சரின்னு சொல்லிட்டு மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன். அந்த ஹூக்கு மாதிரி முன்னாலேருந்தே இருக்குது, எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் இப்போ தான் பார்த்தேன் அது இருந்தது. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும், அது ஒட்டுமா ஒட்டாதா அந்த டவுட்லேயே நான் இவ்வளோ நாள் வாங்கலை. சரி, இப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்கின்னு சொல்லிட்டு அந்த ஹுக்கு மாதிரி உள்ளது வாங்கினேன். வாங்கி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் சரி பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு தண்ணியில் துணியை நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமி இதுகெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அந்த சோறு எங்கள் அந்த பின்னாடி இருக்க சோறு கூட ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு மாதிரி ஒரு கல் இதில் தான் எடுத்திருந்தாங்க. அதில் ஆணி அடித்தா கூட சோறே உடச்சிக்கும் போல் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த சோறு. அதனால் ஆணியும் அடிக்க முடியாமல் ரொம்ப நாளாக கீழே தான் வச்சுருந்தேன். சரி, இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு இதுதான் அது வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டனால தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒரு ஃபோட்டோ, வீட்டில் இருந்த ஃபோட்டோ ஒட்டி பார்த்தேன். நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஒட்டிக்கிச்சு. சரி, இதை நம்ம சாமி ரூம்லையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒட்டினா பாருங்களேன், நல்லா இருந்தது. எனக்கு நம்பவே முடியல, இவ்வளோ அழகாக ஃபிட்டாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த இடம் 4 ஃபோட்டோவையும் தூக்கி மாட்டிட்டு கீழேயும் ஃபோட்டோ வைக்கிற அளவுக்கே இடம் இருந்தது. இன்னும் 2 ஃபோட்டோ கூட வைக்கலாம். கீழே சிலையெல்லாம், சாமி சிலை நான் சொன்னேன்னா அதெல்லாம் வாங்கி வைக்கணும். ஃப்யூச்சரில் வாங்கி வைப்பேன். பாருங்களேன், இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃபேஸியஸாக தெரியுது. என் வீடியோ முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும், இடமே இருக்காது கீழே. இப்போ எவ்வளோ இடம் இருக்குது பாருங்களேன். நீங்களும் இது மாதிரி வாங்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நல்லா ஃபோட்டோலாம் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.